இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி அக்டோபர் 25ஆம் தேதி நடந்தது. இதில் ஒரு கேட்சை பிடிக்கும்போது, குறிப்பாக அலெக்ஸ் கேரி அடித்த கேட்சை மிக லாவகமாக பின்புறமாக ஓடி போய் ஸ்ரேயஸ் ஐயர் பிடிச்சாரு. அப்போது அவருக்கு காயம் ஏற்பட்டு உடனடியாக களத்திலேருந்து வெளியேறினார். இல்லை, அவர் கேட்ச் பிடிச்ச உடனே கீழே விழுந்து அவருக்கு லேசான காயம் ஏற்படுது. உடனே அவர் மார்பை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் தவிக்கிறாரு. உடனே அணியுடைய ஃபிசியோதெரபிஸ்ட் அப்புறம் மருத்துவர்களாக வராங்க. உடனே அவர் களத்தை விட்டு அந்த ஃபீல்ட்லேருந்து உடனே உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அவருக்கு முதலுதவி சிகிச்சையானது தொடங்கப்படுது. முதலுதவி சிகிச்சை தொடங்கும் போதே என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு அங்கே முதலுதவி சிகிச்சையில் பெரிய பலன் இல்லை. அவர் வலியால் துடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதனால் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக உடனே பக்கத்தில் இருக்கிற சென்ட் வின்சென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே முதல்ல அவருடைய பிளட் ப்ரெஷர், அதே போல் அல்ட்ராசவுண்ட், அவருக்கு அங்கே அடிபட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை செய்யப்படுது. ஆனால் இந்த பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கும்போதே அவருடைய நாடி துடிப்பு, அதாவது பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சீராக இல்லை, மேலேயும் கீழேயுமா போயிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணுறது, உடனடியாக அவருக்கு அதிக சிகிச்சை தேவைப்படுது. அப்படின்றதுனால உடனடியாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றுறாங்க. எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா சாதாரணமாக நடந்து போனவர் திடீர்னு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம்லாம் ஏற்பட்டுச்சு. சரி, அங்கே போன உடனே பல்வேறு கேள்விகள், இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது. உள்ள மருத்துவர்கள்லாம் பரிசோதனையை தொடங்குறாங்க. முதல்ல என்ன பரிசோதனை செய்யப்படுது அப்படின்னா, அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்படுது. அந்த சிடி ஸ்கேனில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடது மார்பு கீழே அவர் கையை பிடிச்சிட்டு சரிஞ்சார் இல்லையா, அங்கே இருக்கிற உறுப்பு தான் மண்ணீரல். அதில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதை மருத்துவ இதில் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ளீன் இன்ஜுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் காயம் ஏற்பட்டு அங்கு உள்ள சிறிய இரத்த கசிவு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது சிகிச்சை அளிக்காமல் விட்டால் அது பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் அவரோட உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சையை உடனடியாக தொடங்குறாங்க. முதல்ல ஃப்ளூயிட் சப்போர்ட் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வலி இருக்கும் இல்லையா, தொடர்ந்து வலியில் துடிச்சிட்டு இருந்தனால தான் அவர் ஹாஸ்பிட்டலே கூப்பிட்டு வந்தாங்க, வலி நிவாரணி. அப்புறம் அந்த இரத்த கசிவு ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல நோய் பரவக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாதுகாப்பு மருந்துகள்லாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அவரோட உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சது. சரி, அவர் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டார், வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்ன உடனே அவர் ஐசியூலேருந்து இப்போ சாதாரண வார்டுக்கு மாற்றியிருக்காங்க. நேற்று கூட, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி பிசிசிஐ வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூட இந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஸ்ரேயஸ் ஐயரோட காயத்துக்கு இப்போதைக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றால், இது போன்ற தருணங்களில் அறுவை சிகிச்சை தேவைப்படும் இது போன்ற காயங்களுக்கு அப்படின்ற பேச்சு எல்லாம் கூட இருந்தது. அதை இப்போது மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த அறுவை சிகிச்சை என்பது தேவையில்லை. ஆனால் மருத்துவ அறிக்கைகளின்படி அவருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அது செய்ய வேண்டி இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால்